எம்பி கனிமொழி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஒசூரில் தொழில்துறையினரை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்கள் செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. நெல்லையில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என்று கூறி தனியார் நிறுவன ஊழியரிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. லாபத்தில் தொடங்கி சோகத்தில் முடிந்த கதையின் பின்னணி என்ன? கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன். கர்நாடகத்தில் இருந்து வந்த ஐயப்ப பக்தர்களின் வேன் மீது லாரி மோது விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து விறுவிறு செய்திகளை காண்போம். செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.